பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். தூய நற்கருணை நாதர் உன்னதமான தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் நன்னாள். இந்த சிறப்பான நாளிலே நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான ஆராதனையானது கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த துயரத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகி இருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்களின் துயரத்தை நான் அறிவேன் என்று ஆண்டவர் எகிப்தில் இஸ்ராயல் மக்கள் பட்ட துன்பத்தையும் வேதனையையும் கண்டு கலங்குவதை, துடிதுடிப்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த இறை வார்த்தை. அதே நிலைதான் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய திருநாட்டில். பல லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை, தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை இழந்து உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இருப்பிடமின்றி வறுமையில் வாடிக்கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு தங்களுடைய உறவுகளை தேடி, இருப்பிடத்தை தேடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பசியினால், தாகத்தினால், வறுமையினால் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்களின் மீது இரக்கமும் கருணையும் கொள்ளுமாறு நம் ஆண்டவருடைய உன்னதமான அவருடைய கருணை இந்த மக்களுக்கு, இந்த மக்களின் மீது சென்று சேரும்படியாக இந்த ஆராதனையின் வழியாக சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழும் வண்ணமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற பாடலை பாடி உற்சாகத்தோடு இறைப்பிரசன்னத்தை நம் மத்தியில் வரவேற்போமாக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான தகப்பனே அப்பா, இதோ இந்த உன்னதமான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தூய இருதயம் இந்த நாளில் வாழ்த்தப்படுவதாக, போற்றப் பெறுவதாக. அந்த தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பானது எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாக பொழியப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அன்பில் நாங்கள் இணைந்திருக்க, நீர் தருகிற மகிழ்ச்சியில் நாங்கள் திளைத்திருக்க, நீர் தருகிற உம்முடைய இதயத்திலே நிம்மதியோடு நாங்கள் என்றென்றும் தங்கி வாழ இந்த உன்னதமான நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் மீது நிறைவான அருளை பொழியும்படியாய் உம்மை பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம். தந்தையே, போற்றி புகழ்கிறோம் அப்பா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இணைந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அவர்கள் படும் வேதனையை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது, இதோ இந்தியாவிலே பல மாநிலங்களில் இப்பொழுது இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பட்டுக் கொண்டிருக்கிற வேதனையை, அவர்கள் படும் துன்பத்தை, பசியினால் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை இதோ நம் ஆண்டவராகிய தேவன் நன்றாக உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர்கள் படும் வேதனையை கண்ணீரோடு இந்த ஆண்டவர் கண்ணோக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். அவர்களுடைய வாழ்வு மேம்பட இதோ ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுவோம். அவருடைய கருணையினால் இதோ பழைய இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை சீக்கிரமாக ஏற்படும்படியாக இறைவனிடத்தில் சிறப்பாக மன்றாடுவோமாக. இணைந்து நாம் செபிப்போமாக. என் அன்பிற்குரியவர்களே, எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. அவர்களுடைய பாதங்களில் எல்லாம் கொப்புளங்கள் வெடித்து போய் நடக்க முடியாத சூழ்நிலையிலே தள்ளாடி தள்ளாடி அவர்கள் நடந்து போகிறபோது, அதிகமான பாரமான சுமைகளினால் அவர்கள் வாட்டி வதைக்கப்படும் போது, என் அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய நிலையானது மிகவும் மோசமாக கேள்விக்குறியாக மாறிப்போய் எண்ணற்ற மக்கள், ஏராளமான மக்கள்
மடிந்து போகின்ற நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. என் அன்பு தேவனுடைய ஆசீர்வாதம், அன்பு தேவனுடைய கருணையும் இரக்கமும் அவர்களை தேற்றும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக, அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை இதோ பல நல்ல உள்ளங்களின் வழியாக கிடைக்கச் செல்லும்படியாக இதோ இந்த ஆராதனையின் வழியாக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக ஏறெடுத்து மன்றாடுவோமாக. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பல மாநிலங்களிலிருந்து உறவினர்கள், தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரண கூலி பணிக்காக, அன்றாட பிழைப்புக்காக வந்து ஏராளமான மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய வீரியம் அதிகமாக அவர்களுக்கு கவலையும் வருத்தமும் அதிகமாகி, ஐயோ என் உறவுகளை பார்க்க முடியவில்லையே, 50-60 நாட்கள் ஆகிறதே, என் மனைவி என்ன ஆகியிருப்பாளோ, என் கணவன் என்ன ஆகியிருப்பானோ, என் பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை வந்திருக்குமோ, என்னுடைய தாய் தந்தை எப்படி அங்கு காத்து கொண்டிருப்பார்களோ என்கிற ஏக்கத்திலே என் அன்பிற்குரியவர்களே கால்நடையாகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் தாகம் அதிகம், போகிற வழியிலே பசி இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த கொடுமையான சூழ்நிலையில், கடுமையான வெயிலினுடைய தாக்கத்தினால் சுருண்டு மயங்கி விழுந்து ஏராளமான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மக்களை இந்த ஆராதனையின் வழியாக நாம் நினைவு கூறுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, 1-2 நிகழ்வுகள் நம்மை ஆழ்ந்த துயரத்திற்குள் உள்ளாக்குகிறது. எனவேதான் இந்த ஆராதனையானது அவர்களுக்காக சிறப்பாக ஏறெடுக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே தண்டவளத்திலேயே நடந்து கொண்டு தங்களுடைய ஊருக்கு போக அவர்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பயணமானது மிகவும் களைப்புற்று சோர்ந்து போய் அந்த தண்டவளத்திலேயே அவர்கள் படுத்து உறங்குகிறார்கள். எதிர்பாராத விதமாக கூட்ஸ் வண்டியானது அந்த வழியே வருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, 17 பேரை அது உயிர் பலி வாங்கி அந்த இடத்திலேயே அவர்கள் மடிந்து போகிற சூழ்நிலையில் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நிலைமை எவ்வளவு வருத்தத்திற்குரியதாய் வேதனைக்குரியதாய் இருக்கிறது என்று பாருங்கள். இன்னும் கூட முசாபாரத்பூரில் இருந்து தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு குழந்தையினுடைய நிகழ்வானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்து போய் அந்த பிளாட்பாரத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற அந்த தாயினை அந்த குழந்தை சென்று எழுப்புவது போன்று அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிற வேளையில் அந்த தாய் இறந்து போயிருக்கிறாள். அவள் இனிமேல் பேச மாட்டாள்.
அந்த குழந்தையை கொஞ்ச மாட்டாள், அந்த குழந்தையினுடைய தேவையை நிறைவு செய்ய மாட்டாள் என்பதை கூட தெரியாமல் அந்த குழந்தையானது அந்த தாயினுடைய அருகிலே சென்று அவருடைய புடவையை பிடித்து இழுத்து கொண்டிருப்பது போல அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுமையான கோரமான ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. விடுதலை பயண நூலிலே 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல் வேலைகளாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி எகிப்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதே நிலைதான் என் அன்பிற்குரியவர்களே இன்று இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்பதை உணர்ந்து கொள்வோம். தெலுங்கானாவில் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியான போது, உண்ண உணவிற்கு வழியின்றி அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த அந்த பாழம் கிணற்றிலேயே 4-5 உயிர்கள் பலியாகி கிடந்தன. காவல்துறையினர் அங்கு வந்து அவர்களை எடுக்க முயற்சி செய்த போது அந்த இடத்திலிருந்து 9 சடலங்களை அவர்கள் மீட்டெடுக்கிறார்கள். 9 சடலங்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 6 பேர் அந்த கிணற்றிலே விழுந்து மடிந்திருக்கிறார்கள். ஒரு கைக்குழந்தையும் இருந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு துன்பம். என் அன்பிற்குரியவர்களே, இவர்களுடைய நிலைமை மிகவும் வருத்தத்தில் இருக்கிறது. இணை சட்டக புத்தகத்திலே 15வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது: உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்களுக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கையை தாராளமாக திற என்று சொல்லுகிற போது, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசாங்க தலைவர்கள், அரசு தலைவர்கள் பொறுப்புள்ளத்தோடு இந்த மக்களை பாதுகாத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட தவறிவிட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நாளுக்கு நாள் இப்பேற்பட்ட மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராள மக்களுக்கு நம்முடைய ஆலயங்களே தஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அருட்தந்தையர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆலயங்களிலே தங்கிக் கொண்டு அனுதினமும் அவர்களுக்கு உணவு கொடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் அன்பிற்குரியவர்களே, அங்கும் இங்குமாக ஏதோ ஒரு சில உதவிக்கரங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் ஏராளமானவர்கள் முன்வர வேண்டும். பெங்களூரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு நடைப்பயணமாக ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் ஒரு இளைஞன் நடந்து போகிறான். அவன் அவ்வாறு நடந்து போகும்போது போகிற வழியிலேயே பாம்பு ஒன்று கடித்து இறந்து போகிறான். நிலைமையை பாருங்கள், எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகாருக்கு நடந்து சென்று கொண்டிருந்த மக்கள் மீது பேருந்து ஏறி 6 பேர் அந்த இடத்திலேயே, சம்பவ இடத்திலேயே இறந்து போகிறார்கள். பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இப்படிதான் பல கொடுமைகளுக்கு உள்ளாகி இந்த மக்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வலிமையான ஆறுதலும் உதவிக்கரமும் அப்பேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுகிறது. இதோ நம்முடைய நற்கருணை நாதர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். ஏழை எளிய மக்கள் படுகின்ற வேதனையை நான் அறிவேன், எனவே நீ அவர்களிடத்தில் செல், அவர்களுக்கு உதவி செய், அவர்களை தேற்று, அவர்களை ஆறுதல் படுத்து, அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை நீ கொடு என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார். எனவே நாம் அப்பேற்பட்ட மக்களை நாம் சந்திக்கிற போது, அவர்களை பார்க்கிற போது அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஊர் போய் சேர்வதற்கு ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த பிரச்சனையானது அரசாங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஏதோ இங்கும் அங்குமாக அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு போய் சேர பேருந்து வசதிகளை செய்கிறார்கள். இன்னும் கூட நிறைய மக்கள் என் அன்பிற்குரியவர்களை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம். நம்மால் முடிந்த இந்த ஜெபத்தை அவர்களுக்கு அர்ப்பணமாக்குவோம். நாம் சந்திக்கிற மனிதர்களில் ஆறுதலை, தேறுதலை அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிப்போம். இந்த ஜெபத்தின் வழியாக ஏறெடுக்கிற இந்த மன்றாட்டானது என் அன்பிற்குரியவர்களே மிகுந்த ஒரு ஆறுதல் உள்ளதாய் அமைய வேண்டும். உலகினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இந்த ஆராதனையின் வழியாக அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மக்களின் மீது நாம் படுகிற பரிதாபம்,
ஏதோ இவர்கள் ஏழை என்பதனால் அல்ல, கஷ்டப்படுகிறார்கள் என்பதனால் அல்ல, மாறாக மனிதம் என்கிற உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் மனிதர்கள், வாழ உரிமை உடையவர்கள், தகுதி உடையவர்கள் என்பதை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய முன்வரும்படியாக இந்த ஆராதனையின் வழியாக என் அன்பிற்குரியவர்களை நாம் செபிப்போம், மன்றாடுவோம், உதவி செய்ய முன்வருவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மடிந்து போயிருப்பேன் என்கிற பாடலை பாடி அவர்களுக்காக இதை சமர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய உன்னதமான ஆசை பெற நாம் செபிப்போமாக. நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா செருப்புகள் இல்லாமல், உண்ண உணவில்லாமல், போகிற வழியிலேயே தன்னுடைய தாகத்தை மட்டும் தீர்த்து கொண்டு பல மைல்கள் நடந்தே போய்க் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெயில் தாக்குதலினால் செய்வது அறியாது நிழல் தேடி மரங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்களுடைய நிலை மாற சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆராதனையின் வழியாக ஒரு மன்றாட்டை சொல்லி, ஒரு அருள் நிறைந்த மரியேவை சொல்லி, அன்னையை வாழ்த்தி, அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால், அவளுடைய பாதுகாப்பினால் இவர்கள் நலமோடு வாழ மன்றாடுவோமாக. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா அதிகமான நேரம் உழைப்பு, உறங்குவதற்கு போதிய இடவசதிகள் இல்லை, வாழ்வதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக மன்றாடுவோம். தாராள உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம். தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் அப்பா என்று சொன்னபோது அவரின் மீது இரக்கம் கொண்டு பார்வை தந்தவர் அல்லவா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் சுகம் பெறுவேன், பலம் பெறுவேன், ஆறுதல் பெறுவேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்ட அந்த பாவியான ஒரு பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவளாய் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டு 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வாடிக்கொண்டிருந்த வேளையில் என் அன்பு ஆண்டவருடைய சுகம் அவருக்கு கிடைத்ததே, பலம் அவருக்கு கிடைத்தது.
என் அன்பிற்குரியவர்களே, 38 ஆண்டுகள் யார் என்னை சென்று அந்த குளத்திலே இறக்கி விடுவார்கள்? என்னுடைய நோய் எப்படி நீங்கும் என்று வருத்தத்தோடு வேதனையோடு படுத்து கிடந்தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை அவன் மீது பட்டபோது அந்த ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகள் அவன் மீது விழுந்தபோது மீண்டும் புத்துயிர் பெற்றவனாய், மீண்டும் புது வாழ்க்கை பெற்றவனாய் அவனுடைய மாறக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தவர் அல்லவா நம் தேவன். பேர்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போமாக. இவர்கள் மீதும் ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் கொண்டு இவர்களுடைய வாழ்வாதாரம் மாற சிறப்பாக மன்றாடுவோமாக. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வருவதை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வருவதை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லையா. திருப்பாடல் 42. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி சிறப்பாக உருக்கத்தோடு செபிக்கிற திருப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இணைந்து நாம் செபிப்போம். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற மன்றாடுவோம். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்துக் கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீர் கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் உருக்கத்தோடு வேண்டி செபிப்பதாக அமைந்திருக்கிறது.
இறைவன் முன்பாக நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை இறைவன் கேட்டு அருள் புரியும்படியாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை இன்னும் நாம் மகிமைப்படுத்துவோமாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.